இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க. நம்ம லட்சுமா பக்கத்தில் நின்று எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு வித்தியாசமானு கேட்டே இருந்தாங்க. அதுக்காகவே செஞ்சேங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேனில் பட்டரும் எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் இந்த சிக்கனை தூக்கி போட்டுட்டோங்க. அது நல்லா வந்து வறுக்கும் போது கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டணும்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடுங்க. அது அப்படியே கரண்டியில் உடச்சிட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே பேனை வச்சு மறுபடியும் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொடியாக நறுக்கி இருக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுருந்தாங்க. இது கூடவே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மசாலா சேர்க்க போறோம். என்ன மசாலான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தனியா தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டினீங்கன்னா ஒரு திக் பேஸ்ட் வந்துடும். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் அதில் ஊற்றணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து முதிரி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சு வச்சிருக்க தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதையும் எடுத்து ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு சூப்பரான பேஸ்ட் வந்துடும். அது கூடவே நம்ம சிக்கனை பரட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பொடியான சிக்கனை அதில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு பரட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வைக்கிற பேக்கெட் ரெடி பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரெட் எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு அதை நல்லா ஓரத்தில் தண்ணி போட்டு ஓட்டிட்டு அதை எடுத்து எண்ணெயில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். நீங்க கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பா.